ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். கூற்று: நமது சமூக மற்றும் தொழில்நுட்ப திறன்களில் பெரும்பகுதி கவனமாக வழங்கப்பெறும் அறிவுறுத்தல்கள் மூலம் பெறப்படுகிறது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்வியை வழங்குவதற்காக இந்திய அரசாங்கமானது 2025-26ஆம் ஆண்டில் ரூபாய் 1.29 லட்சம் கோடி நிதியினை ஒதுக்குகிறது. இதனோட ஆன்சர் செக் பண்ணலாம் பாருங்க. இந்த கூற்று வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பொதுவான உண்மை. கல்வி மற்றும் பயிற்சி மூலமே சிக்கலான தொழில்முறை மற்றும் சமூக திறன்களை நாம் வளர்த்துக் கொள்கிறோம். எனவே இந்த கூற்று வந்து சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, 2024-25 நிதியாண்டில் மத்திய பட்ஜெட்டில் கல்வித்துறைக்காக ரூபாய் 1.20 லட்சம் கோடிக்கு மேல், அப்ராக்சிமேட்டடா வந்து பாத்தீங்கன்னா 25-29 லட்சம் கோடி வரம்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது 2025-26 காலகட்டத்திற்கான தரவுகளின்படி இது ஒரு உண்மை தகவலாக கருதப்படுகிறது. எனவே இந்த காரணமும் சரி. இந்த ரெண்டு வந்து ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். கூற்றும் கரெக்ட் தான், காரணமும் கரெக்ட் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கூற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காரணம் வந்து சரியா இல்லை. ஓகேங்களா? இது செப்பரேட்டா பார்க்கும்போது ரெண்டு ஆன்சரும் வந்து கூற்றும் கரெக்ட் தான், காரணமும் கரெக்ட் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கூற்றுக்கு இது சரியான காரணம் இல்லை. இந்த விளக்கம் வந்து சரியா இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர். ஏ மற்றும் ஆகிய இரண்டும் சரி. ஆனால் ஆர் ஆனது ஏவிற்கு சரியான விளக்கம் ஆகாது. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த கொஸ்டின்ல வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம சேனல்ல போட்டுட்டே இருக்கோம். உங்களுக்கு வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்க ஒன்னொன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.